Mind-blowing velour. அனுசரிக்கப்படுகிறது. அதையொட்டி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் 15வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுதுக்குமாறு ஆட்சியர் தேர்தல் உதவியாளர் வரவேற்பு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. 15வது தேசிய வாக்காளர் தினத்திற்கு தலைமையேற்று மூத்த இளம் வாக்காளர்களை கௌரவித்து பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பாக பணியாற்றிய வாக்குச்சாவடி அலுவலருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கியும் தலைமை ஆற்றியுள்ள மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க உள்ள மதிப்புக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் அனைத்து துறை அலுவலர்கள் மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஆகியோருக்கு மாவட்ட விவகாரம் சார்பாக மறுவரவு வரவேற்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றியும் மதம் இனம் ஜாதி சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்களின்றியும் வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதியளிக்கிறோம். காலை வணக்கம். 15வது தேசிய வாக்காளர் தின கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டுள்ள EROs அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பரிசு பெற வந்திருக்கும் மாணவ மணிகள் மற்றும் BLOs அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாக்காளர் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் மிக சீரிய முறையில் சிறப்புடன் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 15வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வாக்காளர் தினமானது நம்ம ஈசிஐ தொடங்கப்பட்ட தினமான 25 ஜனவரி 1950 நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீமோட இந்த வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் என்ன தீம்னா நத்திங் லைக் voting ஐம் ஷோர் டு vote அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து ஐ vote for sure அப்படின்ற தீம் வந்து அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயமாக வாக்களிப்பேன். இந்த வாக்காளர் தினம் எதற்காக கொண்டாடுறாங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம வந்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் மற்றும் எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் இதுல இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மற்றும் இளைய மற்றும் மூத்த வாக்காளர்களை வந்து கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் வந்து இந்த வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் வந்து 18 வயது பூர்த்தியான அனைவரும் வந்து உங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தும் யாரும்
வாக்களிக்க தவறக்கூடாது என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர், ஏசி எக்ஸைஸ், பிஏஜி, பிஓஐசிடிஎஸ் மற்றும் இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களே, இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்களே, பிஎல்ஓஸ் மற்றும் அனைத்து மூத்த குடிமக்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் தேசிய வாக்காளர் தின வாழ்த்துக்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாட்டின் முதுகெலும்பு என்பது நம்முடைய வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை கொண்டாடுவதற்காக நாம் நம்முடைய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிற கொண்டாட்டம் தான் இந்த தேசிய வாக்காளர் தினம். 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தில் இந்த ஆண்டு கூட இப்பொழுது ஜனவரி 6ஆம் தேதி நாம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் 13,09,600 வாக்காளர்கள் நம்முடைய மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிறார்கள். அனைத்து 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாக்குரிமையை நியாயமாகவும் நேர்மையாகவும் கண்டிப்பாகவும் செலுத்த வேண்டும். அதை போல அதை தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி அனைவரையும் வாக்களிக்க நாம் மோட்டிவேட் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கோடுதான் இந்த வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இளைய தலைமுறையினர்களுக்கு ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வாக்காளர் தினத்தை ஒட்டி ஓவிய போட்டி, குவிஸ் காம்படிஷன், பேச்சு போட்டி போன்றவை நடத்தப்பட்டு வாக்காளர் தினத்தில் அதற்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற 657 போலிங் லொகேஷன்ஸ் உள்ள கிட்டத்தட்ட 1600 பூத்துகளில் இன்று இந்த வாக்காளர் தினம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாக்காளர் தின வாழ்த்துக்களை சொல்லி நாமெல்லாம் நம்முடைய வாக்கை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் கண்டிப்பாகவும் அளித்து இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் அத்துணை பேரையும் வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளவும், அதே சமயம் வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயரோ முகவரியோ தவறாக இருப்பின், புகைப்படமோ தவறாக இருப்பின் அதை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த விழாவினை நல்ல முறையிலே இந்த கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய தேர்தல் பிரிவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. வெரி குட். 100 வயசு வரைக்கும் அத்தனை தேர்தலையும் ஓட்டு போடணும். மூத்த வாக்காளர் நீங்க உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் வாக்களிக்கணுங்கிறதையும் சொல்லணும். அம்மாக்கு எந்த ஊரு? அப்படியா? என்ன வயசு உங்களுக்கு? எத்தனை எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கீங்க? இன்னும் 100 வயசு வரைக்கும் எலெக்ஷன்ல ஓட்டு போடணும். அப்படியெல்லாம் இல்ல. இறைவன் கொடுக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். ஐயா வாழ்த்துக்கள். எங்க இருக்கு உங்க வீடு? எந்த ஊரு உங்களுக்கு? எந்த ஊரு? ஓட்டு போடணும் கண்டிப்பா. வீட்டுல வந்து பெட்டி கொண்டு வருவாங்க, ஓட்டு போடணும். கண்டிப்பா ஓட்டு போட்டு நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? வெரி குட். கண்டிப்பா ஓட்டு போடணும். என்ன குரூப்மா? 17வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஓவிய போட்டியா? ஓவிய போட்டி
சாயினா பேகம். இரண்டாம் இடம் பிடித்து மீரா ஷெரீப். உங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தமே நாங்க. மூன்றாம் இடம் பிடித்த முகமது ஷெரீப். கட்டுரை போட்டியில் முதலிடம் பெற்ற 9ஆம் வகுப்பு இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி தேர்னாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த செல்வன் கரணி. இரண்டாம் இடம் பிடித்த சத்துவாச்சாரி அரசு மேல்நிலைப் பள்ளி அர்னி. மூன்றாம் இடம் பிடித்த கம்பவான்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி மீனா. கட்டுரை போட்டி ஆங்கிலத்தில் பரிசு பெற்ற இரண்டாம் இடம் பிடித்த இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி தேர்னாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன். கன்னியா. கல்லூரிகளுக்கான ஓவிய போட்டி பெர்வின் தீபக், அனிதா, ராஜலட்சுமி, லாவண்யா, காவிய கவி. பாலாறு வேளாண்மை கல்லூரி தேர்னாம்பட்டு. அரசு திருமண ஆலய பகவச்சனி. ஏகவர்ஷனி இரண்டாம் இடம். மூன்றாம் இடம் KMG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடியாத்தம் A. அபிநயா. கல்லூரிகளுக்கான கட்டுரை போட்டியில் தமிழில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதலிடம் ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரி சேர்ந்த வி. பூஜா. திருவள்ளூர் பல்கலைக்கழகம் காட்பாடி திரு செல்வி ஸ்னேகா. CMC செவிலியர் கல்லூரி வேலூர் ராஜி மன்சன். குடியாத்தம் பாலிடெக்னிக் கல்லூரியை சேர்ந்த ஐஸ்வர்யா. பாலாறு வேளாண்மை கல்லூரி தேர்னாம்பட்டு சேர்ந்த திவ்யா. லட்சுமி கல்லூரி காட்பாடி யுவர்ஷினி. மாநில அளவில் பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் பங்கு பெற்ற பாராட்டு சான்றிதழ் வழங்கும் மாணவிகள் 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஊசூர் எஸ். நேத்ரா. கீர்த்தனா. வட்டார வாரியாக ரங்கோலி போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு போராட்ட சான்றிதழ் வழங்கப்படுகிறது. காட்பாடியை சேர்ந்த தேவபிரபா. தேர்னாம்பட்டை சேர்ந்த வசந்தி. கன்னியாகுமரியை சேர்ந்த உமா. SSR 2025 சிறப்பாக பணியாற்றிய BLO வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்கினர் திருமதி உஷாராணி, செவிலியர், வேலூர் மாநகராட்சி. ராஜகுமாரி, கிராம உதவியாளர், கத்திரிக்குப்பம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி விளப்பனங்கேரி திரு முரளி. தலைமையேற்று சிறப்புரை ஆற்றி பரிசளித்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள்,
மூத்த வாக்காளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.